நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எம்ஹெச்சி ரிசல்ட் எல்லாரும் பார்த்துட்டீங்க. ஓவராலாக இன்டர்வியூ நிறைய பேர் பெஸ்ட்டாக பண்ணீங்க. நான் ஃப்ரீ இன்டர்வியூ டெஸ்ட் எடுத்தேன். டெய்லி ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸாக எடுத்தோம். எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக தான் பண்ணீங்க. ஓகேங்களா? அதில் செல்ஃப் இன்ட்ரோ நிறைய பேர் கொஞ்சம் நல்லா நீட்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லும் போதே கொஞ்சம் பல பேர் தடுமாற்றம் அடைகிறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறதே எங்களோட செல்ஃப் இன்ட்ரோ தாங்க. உங்களை பற்றியான கருத்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துரைக்கிறீங்கிறது அந்த இடத்துல மிக முக்கியமாக இருக்குது. ஓகேங்களா? உங்களை பற்றி என்னென்ன டினோட் பண்ணுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதுபடி கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் போகும்போது உங்களை பற்றி சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். ஓகேங்களா? அதான் ரொம்ப முக்கியம். செல்ஃப் இன்ட்ரோவில் என்னென்ன மிக முக்கியமாக சொல்லணும்னு நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட பேர் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தால் இருக்கிற முக்கியமான ஏரியா. ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், இப்போ உங்கள் பக்கத்தால் இருக்கிற உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தால் மிக முக்கியமான ஏரியா சொல்லுங்கள். உங்களோட ஸ்பெசிஃபிக்கான ஊரெல்லாம் சொல்லணும்னு மென்ஷன் இல்லை. ஓகேங்களா? இதையும் சொல்லி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் என்ன பண்ணனா உங்களோட நீங்கள் என்ன ஏஜுக்கிறது சொல்கிறேன்னா ஏஜ் சொல்லாங்க. அடுத்து நீங்கள் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து சப்போஸ் யூஜி முடிச்சிருக்கிறீங்கன்னா யூஜி 12th ரெண்டையும் டினோட் பண்ணுங்கள். சப்போஸ் பிஜி முடிச்சிங்கன்னா பிஜி யூஜி இந்த ரெண்டையும் மட்டும் டினோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே இந்த ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் ஏதோ ஒரு பக்கம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா அதை சொல்லுங்கள். ப்ளஸ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜாப் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதையெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லணும், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்லும்போது அதுக்கு மிக முக்கியமானதை பற்றி நான் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு டிகிரிக்கு பேசிக்காக இருக்கிறது பார்க்க சொன்னேன். சப்போஸ் நீங்கள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்லும்போது அவங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். என்னன்னு கேட்கலாம் தெரியுமாங்க? ஏன் நீங்கள் சப்போஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். கெமிஸ்ட்ரி முடிச்சுக்கிறீங்க, ஏன் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக நிறையா ஒர்க் இருக்குது, லேப் சைடு, நீங்கள் அந்த சைடு போகாமல் இந்த ஜாப் சூஸ் பண்ணீங்க. அது மாதிரி நிறைய ஆன்சர் கேட்பாங்க. கொஷின் நிறைய ரைஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் தடுமாற்றம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஃபார்மேட் பண்ணணும். நம்ம டெய்லி இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணும்போது இந்த கொஷின் தாங்க யாருமே ஏன் அந்த ஜாப்புக்காக அவங்க வராங்கங்கிறத கரெக்டாக டினோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன் தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம்ங்கிறது ஓகே, நீங்கள் அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மிக முக்கியம். அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் மதரை பற்றி சொல்லுவீங்களா? உங்கள் பேரண்ட்ஸோட நேம், அவங்க என்ன ஒர்க் பண்ணாங்க, மதரோட என்ன ஒர்க் பண்ணாங்க, இதை மட்டும் பேசிக்காக சொல்லிடுங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதோட செல்ஃப் இன்ட்ரோ போதுங்க. ரொம்ப வளவலன்னு இழுக்காதீங்க. இதோட பேசிக்காக முடிச்சுக்கிங்க. செல்ஃப் இன்ட்ரோ பற்றி ஃபுல் டீட்டெயில் இதுதான். அதுக்கப்புறம் நேற்று நான் என்ன சொன்னேன், டிசி இல்லை நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் காலையில் லைவ்லேயும் சொன்னேன். அது இல்லாமல் எனக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் சார் எங்கள் டிசி இல்லை, நான் செகண்ட் இயர் படிக்கிறேன், தேர்ட் இயர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கம்பல்சரி டிசி மிக முக்கியமாக கேட்பாங்க. ஓகேங்களா? மித்தது டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு கூட டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏதோ ஒரு வெரிஃபிகேஷன் இது இருந்துச்சுன்னா ஓகேங்க. 12th மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட் கூட வேலிட் பண்ணிப்பாங்க. ஆனால் டிசி கம்பல்சரி தேவைன்னு தான் நினைக்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு பர்சனலாக என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் டினோட் பண்ணுறாங்களோ அப்போ சொல்லுவாங்க. போன டைம் டிரைவர் இதுலேயே டிசி கேட்டிருந்தாங்க. ஏன்னா மாற்றுச் சான்றிதழ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நிறைய பேர் கரஸில் டிகிரி பண்ணிக்கிறீங்கன்னு மேக்ஸிமம் கரஸில் பண்ணும்போது உங்ககிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துக்க டிகிரி சர்டிஃபிகேட் மாதிரி டிசி வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதை செக் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் டிசி நிமித்தம் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது வச்சிருந்த எல்லா சர்டிஃபிகேட் நீங்கள் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே. பிஎஸ்டிஎம் அதே போல் பிஎஸ்டிஎம் கேட்டால் 2 இயர்ஸ்க்கு முன்னால் வாங்கி வச்சுட்டேன், நியூ பிஎஸ்டிஎம் வாங்கணுமான்னு சொல்லி கேட்குறீங்க. அதே பிஎஸ்டிஎம் இருந்தால் ஓகே, நியூ பிஎஸ்டிஎம் வாங்கினாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணால் எல்லாம் வருது, அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுறதா பழைய பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னாவே போது. பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணும்போது அப்ரோச் பண்ணி நீங்கள் எல்லாருமே கம்பல்சரி பிஎஸ்டிஎம் எடுத்து வச்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதை செக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணனா உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ எல்லாம் முடிச்சிட்டிங்களா? உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அதே மாதிரி நேற்று லைவில் கூட சொல்லியிருந்தேன். லைவ் ப்ளஸ் நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். உங்களோட டிஸ்ட்ரிக்டை பற்றி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். உங்களோட டிஸ்ட்ரிக்டோட மிக முக்கியமான பிளேஸ் சொல்லியிருந்தேன். நேற்று 1 or 2 பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் சொன்ன 1 or 2 பிளேஸ் நல்லா கரெக்டாக இருந்துச்சுங்க. ஓகேங்களா? நீங்களும் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கால் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதுதான் ரிலேட்டடாக இன்னைக்கு செல்ஃப் இன்ட்ரோ எப்படி மற்றவங்கிட்ட சொல்லணும், மற்றவங்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது பேசணும்னு சொன்னாங்க. இப்போ நான் எப்படி பேசுகிறேன், உங்ககிட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக பேசுனாங்க, அது மாதிரி பதட்டம் இல்லாமல் பேசுங்க. ஓகேங்களா? 1 or 2 டைம் நீங்களே ப்ராக்டிஸ் எடுங்க, தப்பே இல்லை. 1 or 2 டைம் உங்களை பற்றியான கருத்துக்கள் நீங்கள் சொல்லும் போது, நான் ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது உங்களை பற்றி ட்ரெஸ் கோடு பார்த்தோன்னே நீங்கள் ட்ரெஸ் கோடு ப்ளஸ் நீங்கள் எப்படி பதட்டம் இல்லாமல் எங்கிட்ட அப்ரோச் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் பார்ப்பேன். அது உங்களுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதை வச்சு உங்களை அனலைஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அதனால் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் உங்களை பற்றி கருத்துக்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு தெளிவாக புரியும்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்குது. செல்ஃப் இன்ட்ரோ அனலைஸ் பண்ணி நீங்கள் எல்லோரும் இன்னைக்கான இந்த வீடியோ முடிச்சோடனே நீங்கள் போய் உங்களுக்கான செல்ஃப் இன்ட்ரோ பற்றி நல்லா புரிஞ்சு டீட்டெயிலாக உங்களை பற்றி ஒரு டைமுக்கு ஒரு 4 டைம் சொல்லி பாருங்கள், தப்பே இல்லை. பக்கத்தால் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி பாருங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பதட்டம் தடுமாற்றம் இல்லாமல் கரெக்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது என்னென்ன சொல்லணும்னு சொல்லி இன்னைக்கு மார்னிங் ஒருத்தருக்கு இன்டர்வியூ எடுத்தோம். அவங்கள பற்றியான கருத்து சொல்லும்போது யோசிச்சு டினோட் பண்ணுறாங்க. அதுலேருந்தே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணல இவங்கள பற்றியான கருத்தே இவங்க யோசிச்சு சொல்லும் போது மற்றபடி அவங்க எப்படி மித்த கொஷின் எல்லாம் ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். அதே போல தான் சப்போஸ் நான் ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்காக டைமை ரொம்ப எக்ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி நெக்ஸ்ட் கொஷின் மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே கொஷின்லேயே இருக்காதீங்க. ஓகேங்களா? அதே டேட் சிலர் மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க, நான் குறிப்பிட்ட கொஷின் கேட்கும்போது டேட் சொல்கிறீங்க, ஆனால் அந்த டேட் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கள். அப்படி தெரியலனா அதுக்கு டேட் மென்ஷன் பண்ணணுமான்னு பாருங்கள். அப்படி மென்ஷன் பண்ணல விட்டுருங்க. நான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டால் அதுக்கு டேட் ஆண்டு கரெக்டாக சொன்னாங்க, அந்த மந்த்து தப்பாக சொன்னாங்க. நான் கேட்டது ஆண்டு மட்டும்தானே கேட்டேன், மந்த்து அது கரெக்டாக தெரிஞ்சால் சொல்லலாம். தப்பாக சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் நீங்களே குறைச்சிக்காதீங்க. இது மாதிரி நிறையா மிஸ்டேக் பண்ணீங்க, அந்த மிஸ்டேக்கெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த டைம் இதை விட பெஸ்ட்டாக பண்ணுங்க. இதுதான் செல்ஃப் இன்ட்ரோ. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போனோன்னே இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க, செல்ஃப் இன்ட்ரோ பற்றி மிக தெளிவாக தமிழ்லேயே சொல்லிக்கிறேன். அதே போல் இன்னொன்று வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்பீங்க, சார் நான் தமிழில் சொல்லணுமா இங்கிலீஷில் சொல்லணுமான்னு கேட்பீங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஈஸியாக இருக்குதோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஒரு சில ஏன்னா மேக்ஸிமம் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறீங்க தமிழில் தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால் தமிழில் சொல்கிறதுனால தப்பே இல்லை. என்னென்னு சொல்லணும்னு தெளிவாக சொன்னேன். ஃபஸ்ட்டு உங்களோட நேமுங்க, நெக்ஸ்ட் உங்களோட பிளேஸ் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் சொல்கிறேன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லணும், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸை பற்றி சொல்லணும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதை பற்றி டினோட் பண்ணிவிட்டு செல்ஃப் இன்ட்ரோவை இதோட முடிச்சுக்கோங்க. ரொம்ப வளவலன்னு இழுக்காதீங்க. ஓகேங்களா? இன்னைக்கான வீடியோவில் செல்ஃப் இன்ட்ரோ பற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு பார்ட் வீடியோவும் எனக்கு கம்பல்சரி வரும். ஓகேங்களா? ஒவ்வொரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன நீங்கள் அப்டேட் பண்ணீங்க, உங்களுக்கு புரிஞ்சதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதே போல் நான் மார்னிங் வந்து 6 to 6:20 வரைக்கும் எவ்ரிடே வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட் ப்ளஸ் எல்லாமே கூகுள் மீட்டில் கிளியர் பண்ணியிருக்கிறோம். அதில் ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருக்கிறீங்க, அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இனி எப்பவும் போல் இன்டர்வியூ ப்ராசஸ் வர வரைக்கும் 6 to 6:20 வரை கம்பல்சரி நடக்கும். ஓகேங்களா? அதில் அட்டன் பண்ண விருப்பம் இருக்கிறேன், கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டிங்க.